guys, welcome and welcome back to my channel. And இன்னைக்கு தான் நீங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களா? அப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் அண்ட் ஆப்ஷன் கொடுங்க. ஸோ அப்போ நெக்ஸ்ட் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இப்போ வந்து இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சின்ன ஒரு கார்ட்போர்டில் வச்சு ஒரு அழகான கிராஃப்ட் பார்க்கலாம். அது என்ன அப்படின்றத வீடியோக்குள்ள போயிடலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, வீடியோக்குள்ள போயிடலாம் வாங்க. ஓகே, இன்னைக்கு வந்து இந்த மாதிரி நான் ஒரு கார்ட்போர்டு எடுத்திருக்கேன். அடுத்தது நான் சும்மா ஒரு மெஷர்மெண்ட்காக ரவுண்ட் ஷேப்ல இருக்குமே ஒரு பிளேட் எடுத்திருக்கேன். ஆக்சுவலி நீங்கள் வந்து ரவுண்ட் ஷேப்பில் பிளேட் தான் எடுக்கணும் அப்படின்லாம் கிடையாது. நீங்கள் வந்து ரெக்டாங்கல் ஷேப்பில், ட்ரையாங்கல் இல்லை கியூப்ல கூட எதனா ஒரு ஷேப்பில் நீங்கள் வந்து எதனா எடுத்துக்கும். ஓகே, நீங்கள் இதை வந்து என்ன பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சும்மா வந்து நான் வந்து மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி ஷேப்பில். ஓகேவா? இதை வந்து நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் உங்ககிட்ட காமிக்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நான் கட் பண்ணிட்டேன். ஆக்சுவலி இந்த ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணிட்டேன். அடுத்தது வந்து ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து இதை வந்து நம்ம ஓரமாக வச்சிருவோம். அடுத்தது இங்கே வந்து ஓகே, அடுத்தது என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம வந்து ஃபிஷ் ட்ரா பண்ண போகிறோம். விச் மீன்ஸ் குட்டி குட்டியாக உங்களுக்கு வந்து எந்த மாதிரி ஃபிஷ் ரொம்ப பிடிக்குமோ அந்த மாதிரி வரைஞ்சிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரி ஒரு ஃபிஷ் வரைகிறீங்க அப்படின்னா அந்த மாதிரி வரைஞ்சிக்கோங்க. என்னடா வரையன்ட்டு என்னமோ பண்ணுறான்னு பார்க்காதீங்க. சரி, எனக்கு வரைய ஓகே. இப்போ வந்து ஒரு பெரிய ஃபிஷ்ஷு, அதுக்கப்புறம் ஒரு குட்டி ஃபிஷ் 2-3 அந்த மாதிரி உங்களுக்கு எந்த மாதிரி ஷேப்லலாம் ஃபிஷ் பிடிக்குதோ அந்த மாதிரி வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சி காமிக்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து கொஞ்சம் கட் பண்ணியிருக்கேன். என்னன்னா இந்த வந்து கொஞ்சமாக மீன் வரைஞ்சிருக்கேன். இது பார்க்கறதுக்கு ஏதோ மீன் மாதிரி இருக்கு, நீங்கள் வந்து மீன் மாதிரி வரைஞ்சிக்கோங்க. அடுத்தது அந்த ஸ்டார் ஃபிஷ்ஷில் இருக்க அது வரைஞ்சிருக்கேன். அடுத்து இது பேர் என்னன்னு எனக்கு சரியா தெரியல, தெரிஞ்ச கமெண்ட் பண்ணுங்க. அந்த இதெல்லாம் இருக்குல்ல, கடல்ல இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி வரைஞ்சிருக்கேன். ஃபிஷ் டேங்க்ல இதெல்லாம் வைக்கலாம், நல்லா தான் இருக்கும். ஓகே, அடுத்தது வந்து சிப்பி நான் வரைஞ்சேன். பட் வந்து அதை நம்ம மண்ணு அதெல்லாம் கிடைக்கும்ல, ஸோ அதனால நான் வந்து அதை ஸ்கிப் பண்ணிட்டேன். வரைஞ்சாலும் வரைஞ்சிக்கலாம், கிடைச்சதுன்னா எடுத்து ஒட்டிக்கலாம். அடுத்த இப்போ நான் எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் காமிக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கொஞ்சம் வந்து நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா, அவ்வளோதான், எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு. நம்ம வந்து வரைஞ்சி வச்சிருந்த எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணியாச்சு. ஆக்சுவலி வரைஞ்சது வந்து நிறைய இந்த மாதிரி பட் கட் பண்ணனே எல்லாம் நம்ம கம்மியாயிட்ட மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. சரி, இருந்தாலும் இன்னைக்கு வந்து நம்ம வந்து ஓகே, இது வந்து நம்ம வந்து வாட்டர் எந்த கலர்ல இருக்கோ, ஒயிட் ஆர் ப்ளூ கலர்ல இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம இதுல ஒயிட் ஆர் ப்ளூ வந்து பெயிண்ட் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணி கூட பெயிண்ட் பண்ணிக்கலாம். டார்க் ப்ளூ பிளஸ் ஒயிட். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஒயிட் அதுக்கப்புறம் இந்த ப்ளூ கலர் வந்து மிக்ஸ் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த கலர் வருது. ஓகே, இதில் வந்து நம்ம வந்து ஃபுல்லாக இதில் வந்து இந்த கார்ட்போர்ட் ரவுண்டாக கட் பண்ணிச்சுனால இதில் வந்து நம்ம பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி நான் வந்து ஒயிட் மிக்ஸ் பண்ணிட்டேன். நான் இதை அது இதுன்னு பண்ணி வச்சிருக்கேன். சரி, இப்போ வந்து நம்ம வந்து அடுத்தது வந்து இந்த இது வந்து ஒயிட் கலர்ல இருக்குல்ல, ஸோ இதுக்கு ஒயிட் கலர், இது வந்து கண்டிப்பாக ஒயிட் கலர்ல இருக்கும். கிரீன் கலர் பண்ணாலும் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து ஆக்சுவலி இது வந்து கிரீன் கலரா ஒயிட் கலர் தான் நினைக்கிறேன். அடுத்தது வந்து மீனுக்கு வந்து கலராக உங்களுக்கு பிடிச்ச கலர் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து ஸ்டார் ஃபிஷ் வந்து ப்ரௌன் கலர் அப்படின்னா இந்த மாதிரி கலர்ல இருக்கும். ப்ரௌன் கலர் மெரூன் கலர்ல இருக்கும். அது மாதிரி பண்ணிக்கலாம், பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து பெயிண்ட் பண்ணிட்டேன். இது வந்து நம்ம பிளாக் கலர் வந்து கொஞ்சம் இது பண்ணிட்டு அடுத்தது வந்து ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து குட்டி குட்டி கல் எடுத்திருக்கேன். சின்னதாக அந்த மாதிரி கல் இருக்குல்ல, அது மாதிரி எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம வந்து பெயிண்ட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி அந்த கல்லை வந்து கலராக கலர்ஸ் இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி பெயிண்ட் பண்ணிட்டு அதையும் நம்ம வந்து வச்சுக்கலாம். ஓகே, இப்போ வந்து இங்கே வந்து கண்ணுக்கு மீன் கண்ணெலாம் வரைஞ்சிட்டு எல்லாத்துக்கும் நான் பெயிண்ட் பண்ணிட்டேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், எனக்கு எல்லாத்துக்கும் பெயிண்ட் பண்ணியாச்சு. இந்த மீனுக்கு வந்து இந்த மாதிரி கலரில் பெயிண்ட் பண்ணியிருக்கேன். அடுத்தது வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு அது வந்துட்டு காமிக்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து என்னென்ன பண்ணி வச்சுக்கேன் அப்படின்னு சொல்லிடுறேன். இது வந்து நான் இன்னும் ஒட்டுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஷேப்பில் வச்சு உங்கள்கிட்ட காமிச்சிருக்கேன். நீங்கள் இந்த மாதிரிலாம் டேரக்ஷன்லாம் ஒட்டணும் அப்படின்னு கிடையாது. உங்களோட வச்சதுக்கு நீங்கள் வந்து எந்த மாதிரி ஒட்டிக்கலாம். நான் வந்து ஒட்டிட்டு அதுக்கப்புறம் உங்ககிட்ட காமிக்கிறேன். ஒட்டுறது வந்து நீங்கள் ஃபெவிகால் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட் வந்து அந்த கல்லாம் ஃபெவிகால் ஓட்டுறதுல ஃபெவிபான் யூஸ் பண்ணிக்கோங்க கல் ஓட்டுறதுக்கு. நான் வந்து எல்லாத்துக்கும் க்ளூ கன் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஒரு சிலத்துக்கு மட்டும் டபுள் சைட் டேப் யூஸ் பண்ண போகிறேன். இந்த இடத்துல டபுள் சைட் டேப் யூஸ் பண்ணி எல்லாத்தையும் க்ளூ கன் போட்டு இப்படி ஒட்ட நல்லா இருக்கா 3D எஃபெக்ட் இருக்கணுன்றதுக்காக டபுள் சைட் டேப் யூஸ் பண்ணுறேன். நான் அதை ஒட்டிட்டு அதுக்கப்புறம் உங்ககிட்ட காமிக்கிறேன். ஸோ கைஸ், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய அழகான ஒரு ரெடி ஆயிடுச்சு. ஆக்சுவலி நான் வந்து நிறைய மண் போட்டேன், பட் அது வந்து சரியாக ஒட்டலாம் நினைக்கிறேன். ஆக்சுவலி நான் வந்து நிறைய எல்லாத்தையும் ஒட்டிட்டு அதுக்கப்புறம் எல்லாத்தையுமே நான் க்ளூவில் தான் ஒட்டினேன். அதுக்கப்புறம் இந்த சிப்பிலாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து சும்மா 2 கிடச்சிச்சின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்து வச்சேன். மண் எங்ககிட்ட அவ்வளவும் கிடைக்கல. ஸோ அதனால் வந்து இருக்கிற மண்ணை வச்சு தூவி விட்டேன். ஸோ நான் ஃபெவிகால் வச்சு தான் மண் தூவினேன். ஃபெவிகால் வந்து அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் மண் தூவிட்டு அதுக்கப்புறம் அதை தட்டி விட்டேன். ஓகே, நம்மளோட கிராஃப்ட் இதோட முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து பின்னாடி வந்து ஒரு டபுள் சைட் டேப்போ இல்லை வால் ஹேங்கிங் மாதிரியோ நீங்கள் ஒட்டிக்கலாம். நான் ஒட்டிட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து நான் வந்து ஒட்டிட்டேன் வாலில். எவ்வளோ க்யூட்டாக இருக்கு பாருங்க. ஆக்சுவலாக நான் கிளாக்கு பக்கத்தில் தான் ஒட்டணும்னு நினைக்கிறேன் இது. ஆமாம்,
ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொன்று வந்து இது வந்து எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்கள். அழகாக வந்து நம்மளே அழகாக ஃபிஷ் டேங்க் மாதிரி செஞ்சு வச்சுக்கலாம் அப்படின்ட்டு கார்ட்போர்டில் ஈஸியாக செஞ்சுட்டோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா, இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபிஷ் லவர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிச்சுங்கன்னா நான் போகிற ஒரு வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஸோ இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நம்ம சேனலில் பார்க்கணுன்னா மிஸ் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ பற்றின இன்ஃபர்மேஷனை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அண்ட் லெட்ஸ் பை ஃப்ரம் மீ.